நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவியல். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவியல் செய்யறதுக்கு நம்ம வந்து காயெல்லாம் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டியிருக்கணும். இதில் நம்ம என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், ஒரு வெள்ளைக்கூடு, கொஞ்சமாக இஞ்சி, மல்லி இலை, தக்காளி, வாழைக்காய், தடியங்காய், மாங்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், பீன்ஸ், கேரட், பச்சை மிளகா, சீனி அவரைக்காய், கருவேப்பிலை, அப்புறமா கத்திரிக்காய். இவ்வளோ தான் காய் வேணும். இதுக்கு நமக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நமக்கு தேங்காய், சீரகம், சின்ன உள்ளி, பச்சை மிளகா, அப்புறமா நமக்கு கொஞ்சமாக தயிரும் வேணும். இப்போ நம்ம எல்லா காயும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சமாக கிரேவி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ட்ரையாக கூட்டு மாதிரி இருக்காது. ஏன்னா சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு வேண்டி கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். இப்படி செமி கிரேவியாக பண்ணோன்னா நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணணும். இன்றைக்கி நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். இப்படி எல்லாம் காயும் போட்ட பிறகு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஒரு ½ கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 10 மினிட்டுக்கு இந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த மசாலா அரைக்கலாம். தேங்காய், சின்ன உள்ளி, மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சா போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சா போதும். இப்போ காயெல்லாம் வெந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த மசாலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டு அது திருப்பியும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை நம்ம நல்லா குக் பண்ணணும். அந்த மசாலாக்கு பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அதில் ஒரு ½ கப் தயிர் ஊற்றி அப்புறமா கருவேப்பிலை போட்டு அது கூடால நம்ம தேங்காய் எண்ணெயும் இப்படி ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அதை குக் பண்ண விடணும். குக் பண்ண விட்டுனா நமக்கு இந்த மாதிரி அவியல் ரெடி ஆயிரும். இப்போ அதில் மல்லி இலை போட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு அவியல் கூட்டு நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவி ஃபார்மில் தான் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் செமி கிரேவி ஃபார்மில் தான் பண்ணியிருக்கு. ரொம்ப ட்ரையாக கூட்டு மாதிரி பண்ணல. அதுக்கு தான் நம்ம லேசாக ஒரு ½ கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.